மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் 2026-27 நிதியாண்டிற்கான அந்த பட்ஜெட் தொடர்பான மொத்த டீட்டெயிலும் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு சரி அதனுடைய முதல் பட்ஜெட் இது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு சரியா முதலமைச்சராக பொறுப்பேற்றவங்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஓகேவா, அவங்களுடைய புதிய ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது நிறைய முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும். சரியா, நிறைய திட்டங்கள் இருக்கும். சரியா, அதனால அது அடுத்த வர எந்த ஒரு போட்டி தேர்வாக இருக்கட்டும் அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாமா, இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 நிதியாண்டிற்குரியது. சரிங்களா, பாருங்கள், ஒரு மாநில பட்ஜெட் அப்படின்னா அதனோட தொடர்புடைய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 202. சரி, 202 ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, யூனியன் பட்ஜெட் அப்படின்னா 112 சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கான பட்ஜெட் அதனோட தொடர்புடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 202. அது தொடர்பானது கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்க தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2026-27 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டினை தமிழகத்தின் தற்போதைய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்தார். சரியா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு அந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய தொடங்கப்பட்டது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த 2.5 மணி நேரம் வரைக்கும் சரியா இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கு மொத்தம் எடுத்துக்கொண்ட நேரம் 2.5 மணி நேரம். 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 2.5 மணி நேரம் அந்த டைம் எடுத்துகிட்டு அந்த பட்ஜெட் சூப்பராக தாக்கல் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, சரி என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு ஒன்றுனா பார்க்கலாம். அறம் பொருள் இன்பம். சரியா, இதே மாதிரி நிறைய விஷயங்களை நோக்கமாக வைத்துக்கொண்டு மொத்தம் 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்ட ஆவணத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. சரி, அதே ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான நிதி விவரங்கள். பட்ஜெட்னாலே ஓகேவா, எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு, அதான் முக்கியமான அம்சம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த முக்கியமான நிதி விவரங்களில் மொத்த செலவினம் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். 4,72,585 கோடி ரூபாய் இது மொத்த செலவு. சரியா, வருவாய் வரவுகள் ரெவென்யூ ரிசிப்ட் எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. 3,50,000 சரியா 27 கோடி ரூபாய் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்களா, சொந்த வரி வருவாய், அதன் மூலம் கிடைச்சது மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துங்க. அந்த வருமானத்தில் 2,54,575 கோடி ரூபாய் அவங்களுக்கு சொந்த வரி வருவாய்கள் கிடைச்சிருக்குது. சரியா, ரொம்ப முக்கியமான பாயிண்டே இதுதான், நோட் பண்ணி பாருங்கம்மா. நிதி பற்றாக்குறை சரியா, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது சரியா, வரவை விட எவ்வளவு செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்த இது ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பார்த்துக்கோங்க. 1,21,819 கோடி ரூபாய். சரியா, எவ்வளோமா, 1,21,819 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசிற்கான நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சில ஸ்டேட்டோட அந்த ஜிடிபியில் இது எத்தனை சதவீத பங்களிப்பு, 3%. இந்த 3% நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, அப்போ நம்மளோட நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் ஸ்டேட்டோட ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் 3% மறந்துடாதுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அடுத்து பாருங்க வருவாய் பற்றாக்குறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,775 கோடி ரூபாய். அடுத்து மொத்த நிலுவை கடன். சரியா, தமிழ்நாடு அரசிற்கான மொத்த நிலுவை கடன் 10,98,768 கோடி ரூபாய். சரியா, இந்த மொத்த கடனானது மாநில ஜிடிபியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.01%. சரி, எவ்வளோமா, மொத்த மாநில ஜிடிபியில் கடனோட அளவு மட்டுமே 27.01% பங்களிப்பு வச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நிதி ஆணையம் பரிந்துரைத்த அளவை விட சரிங்களா இந்த 27.01 அப்படிங்கிறது கம்மி தான். அதனால மத்திய அரசு நிர்ணயித்த அந்த கடன் அளவை விட தமிழ்நாடு அரசு குறைவாக தான் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, அடுத்து தமிழ்நாடு அரசின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,67,312 கோடி ரூபாய். எவ்வளோமா, மொத்த மாநிலத்தோட ஜிடிபி வேல்யூ 40,67,312 கோடி ரூபாய். இதுதான் முக்கியமான நிதி தொடர்புடைய அந்த தகவல்கள். அதில் எக்ஸ்ட்ரா இன்னும் 1-2 விஷயங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. மூலதன செலவு, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்லுவாங்கள்ல, என்னன்னு சொல்லி பாருங்கள். பட்ஜெட்டின் மூலதன செலவு 56,985 கோடியாக, அதாவது பட்ஜெட்டின் மொத்த செலவினத்தில் இது 12.06% மதிப்பிடப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, அடுத்து அந்த மூலதன செலவினங்கள் எந்தெந்த துறைகளுக்கு முக்கியமாக எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பெறும் முக்கியமான துறைகள். சாலை மற்றும் பாலங்களுக்கு 19,242 கோடி. அடுத்து போக்குவரத்து மற்றும் எரிசக்தி துறை 11,991 கோடி. நகர்ப்புற மேம்பாடு 7,692 கோடி. குடிநீர் வழங்கல், நீர்நிலைகள், முக்கியமான பார்த்துங்க கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான மூலதன செலவினத்தோட வேல்யூ 3,953 கோடி இருக்கும். ஓகேவா, அதாவது இது
தனியாக துறைகள் வாரியாக நிதி ஒதுக்கீடு செய்வாங்க, அது கிடையாது. இது மூலதன செலவின் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவனமாக இருக்கும். சரியாம்மா? சரி, அடுத்து பார்க்க போகிறது வருவாய் பற்றாக்குறை. நம்ம ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் தனியாக பார்த்துக்கோங்க. சரியா? டீட்டெயில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.37% மதிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இது மதிப்பின் அடிப்படையில் 50,775 கோடி ரூபாய். அப்போ வருவாய் பற்றாக்குறை அளவு மாநில ஜிடிபியில் எவ்வளோமா? 1.37%. சரியா? அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானு பார்த்துக்கோங்க. நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ்மா? மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 3% இருக்குது நிதி பற்றாக்குறையோட அளவு. ஓகேவா? அடுத்து துறைகள் வாரியான நிதி ஒதுக்கீடு செக்டார் வைஸ் அந்த ஃபண்ட் அலோகேஷன் வந்து பார்க்கும்போது கல்விக்காக, சரி, ஒட்டுமொத்த கல்வி, உயர்கல்வி, சரியா, பள்ளிக்கல்வித்துறை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 52,920 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறாங்க கல்விக்காக மட்டும். சரியா? இது மொத்தம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமௌண்ட்டில் 11.2%. சரி, அப்போ அதிகபட்ச ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எந்த துறைக்கு தான்? கல்வித்துறைக்கு 11.2%. சரியா? அடுத்து ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, மக்கள் நல்வாழ்வு, உணவு மற்றும் கூட்டுறவு, போக்குவரத்து, இதெல்லாம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களாம்மா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து இந்த கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ₹1 வருமானம் வருது அப்படின்னா, சரியா, ₹1 அப்படிங்கிறது 100 பைசா. சரி, அந்த 100 பைசாவில் எவ்வளோ ரூபாய் எதிலிருந்து நமக்கு வருமானமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகபட்சமாக பொது கடன் பப்ளிக் டெப்ட் மூலமாக தான் 33.1%. சரி, 100க்கு 33 ரூபாய் நமக்கு எதிலிருந்து வருது? கடன்கள் மூலமாக தான் நமக்கு வருமானமாக தான் வருது. அது எப்படி கடன் வருமானம் வரும் அப்படின்னா அப்படி தான். சரி, நம்ம கையில் கிடைக்கிற அத்தனை மீனது தான் நமக்கு வருமானம் தான். கடனாக கிடைச்சாலும் நமக்கு பணமாக கையில் வரும்போது அது நமக்கு வருமானமாக தான் கருதப்படும். அதனால் நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரி, பொது கடன் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 33.1%. அடுத்து கடன்களின் வசூல் மற்றும் மூலதன வரவு 0.1 சொல்லிக்கிறேன், எக்ஸ்ட்ரா கூடதுல. இதுதான் முக்கியமான. அடுத்து முக்கியமானது பாருங்க, மத்திய அரசிடம் இருந்து பெறும் உதவி மானியங்கள். சரி, அந்த கிராண்ட்ஸ் அண்ட் எய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மத்திய அரசிடம் இருந்து 6.3% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, மத்திய வரிகளில் பங்கு. சரியா? மத்திய அரசு நம்ம வந்து டாக்ஸை கலெக்ஷன் பண்ணி கொடுப்போம், அதில் மத்திய அரசு நமக்குன்னு சொல்லி ஷேர் கொடுப்பாங்கல்ல, அதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா ₹1 11.9% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மாநிலத்தில் சொந்த வரி வரை, சரி, ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ 43.3% இருக்குது. ஓகே, பொதுக்கடன் 33, அது கடனில் வருது. வருமானத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 43.3%. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத, சரியா, நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்களா, அது 5.3%. மக்களே மறந்துடாதுங்க, இந்த மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், இது எல்லாத்தையும் சூப்பராக டீல் பண்ணி தமிழ்நாடு அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு என்ன கமிட்டி போட்டுக்கிறாங்க? மான்டேக் சிங் அலுவாலியா கமிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதார மேதை திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு கமிட்டி போட்டுக்கிறாங்க. எதற்குமா? நேரடியான வரி, மறைமுக வரிகள் எல்லாத்தையும் கிளியராக கொண்டு வந்து தமிழ்நாடு அரசின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். தேவையில்லாமல் சொல்ல பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். அதுக்கு தேவையான ஆலோசனை வழங்குவதற்கு என்ன கமிட்டி? மான்டேக் சிங் அலுவாலியா கமிட்டி. கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ₹1 செலவு. ₹1 நமக்கு செலவாகுதுன்னா, அதாவது 100 பைசா செலவு ஆகுதுன்னா அதில் எந்தெந்த துறைகளுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவுக்கு மட்டும் 10.9%. சரி, 100க்கு அல்லது 10.9 பைசா அப்படி கூட சொல்லலாம். வட்டி செலுத்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பாருங்கள் 15%. சரி, கடன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 10 லட்சம் கோடியாக தாண்டி இருக்குது. நம்ம செலுத்தக்கூடிய வட்டியோட அளவு மட்டுமே மொத்த செலவில் 15% வருது. ஓகேவா? அடுத்து உதவி தொகைகளும் மானியங்களும் 33.2%. கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு 9.9%. சம்பளங்கள், அரசு ஊழியர்கள் உங்களுக்கு சம்பளம் போடுவாங்களா வருங்கால அரசு அதிகாரிகள், உங்களுக்கு அதுக்கு 17.3%. அடுத்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள் அதுக்கு 8%. அடுத்து கடன் வழங்குதல் அதற்கு பார்த்தீங்கன்னா 1.9%. செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 3.8%. இதுதான் நமக்கு வந்துட்டு ஆகக்கூடிய மொத்த அந்த வரவுகளும் செலவுகளும் அந்த ₹1 எவ்வளோ அடங்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு சில திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்க, புதுசாக என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்களே விட்டுறாதீங்க, நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே இருங்க, கவனிச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சில முக்கியமான திட்டங்களை. ஃபர்ஸ்ட் வெற்றி 150, வெற்றி 150 திட்டம். இந்த விபிஜி ராம்ஜி திட்டம்னு சொல்லுவாங்கல்லம்மா, மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அந்த ஜூலை 1, 2026 முதல் நடைமுறைக்கு வந்த அந்த ஊரக பகுதிகளில் சரியா வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் ஒரு திட்டம், அந்த விபிஜி ராம்ஜி திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 125 நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அது தவிர கூடுதலாக 25 நாட்களை தமிழ்நாடு அரசு சார்பில் வேலைவாய்ப்பாக கொடுக்குறாங்க. சரியா? அதன் மூலம் அவர்களுக்கு மொத்தமாக 150 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். இதற்காக
100 கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார். அப்போ வெற்றி 150 அப்படின்னா விபிஜி ராம்ஜி திட்டம் அதில் 125 டேஸ் ப்ளஸ் 25 டேஸ் எக்ஸ்ட்ரா 150 நாட்கள் வேலைவாய்ப்பு. அதுக்கு பேர் தான் வெற்றி 150ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நதிநீர் இணைப்பு திட்டம் பாருங்கள். 2 திட்டங்களை பற்றி இந்த பட்ஜெட்டில் பேசிக்கிறாங்க. நதிநீர் இணைப்பு திட்டத்தில் ஒன்று காவேரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு ரூபாய் 150 கோடி நிதி ஒதுக்கீடு. அடுத்து பாருங்கள் பெண்ணையாறு டு செய்யாறு, பெண்ணையாறு டு பாலாறு, தாமிரபரணி வைப்பாறு ஆகிய நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு சரிங்களா 50 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடாக செஞ்சுருக்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. நதிநீர் இணைப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக வெற்றி வீடு திட்டம் ஸ்கீம் பாருங்கள். வெற்றி வீடு திட்டம் புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பட்ஜெட்டில். இதற்கான ஒரு வீட்டுக்கு சரியா வழங்கப்படும் தொகை ஏற்கனவே 3,10,000 ரூபாய் கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை 5 லட்சமாக உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழைய திட்டத்தின்படி மொத்தம் 3 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. 3,10,000 ரூபாய் கேஷாகவும் 40,000 மதிப்புள்ள செங்கல் சிமெண்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ அதை 5 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க. திட்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? வெற்றி வீடு திட்டம். சரியா? இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஏற்கனவே இருந்தது அப்படியே 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அதுதான் இப்போ வேற மாதிரி மாறி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எழுதிக்கோங்க மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் சில சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். பாருங்க, மகளிர் சுய உதவிக்குழுக்களை அவர்கள் குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படுத்தும் நோக்கில் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஞாபகமா. மகளிர் சுய உதவிக்குழு சும்மா பேருக்கு ஒரு சின்ன குழு மாதிரி இல்லாமல் ஒரு குறுந்தொழில் நிறுவனங்களாக அதை மேம்படுத்த வேண்டும். அதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். இதற்கு இந்த நிதியாண்டில் மட்டும் 38,000 கோடி கடன் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. சரி, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு கடன் வழங்க போறாங்க 38,000 கோடி மதிப்பீட்டில். ஸ்கீமோட பேரு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்து திட்டம். ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, பெண்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு சிங்க பெண்கள் சரியா அந்த பாதுகாப்படைன்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. இங்கே வந்து பார்க்குறது வலிமைப்படுத்து திட்டம் தொழில் தொடங்குவதற்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி தொழில் முனைவோரின் இந்த செயல்திறனை வெளிப்படுத்தும் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. கூடுதல் தகவல். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? சுய உதவி குழு சரியா தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா? ஓகேவா? அடுத்து பாருங்க, எங்க பார்த்தாலும் செயற்கை நுண்ணறிவு. பாருங்க, தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு சரியா TNAI மிஷன் அப்படி சொல்றாங்க. சரியா? இந்த TNAI மிஷன் மூலமாக சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம், சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் இதர துறை சேவைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகளில் தனித்த கவனம் செலுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் நேம் பார்த்தோம்னா TNAI மிஷன். ஓகேவா? அடுத்து அகைன் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றிட்டு இருக்கிறாங்க. இ-சேவை 2.0 அனைத்து இ-சேவை மையங்களும் இனி இ-சேவை 2.0 சரியா மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வெர்ஷன் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்கிரேட் பண்ணி. ஓகேவா? அடுத்து அதனோட ஒரு பகுதியாக நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் சரியா நம்ம என்ன ஜாதி சான்றிதழ் இருந்து ஓகேவா எந்த ஒரு முக்கியமான அரசு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம வந்து விண்ணப்பம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கு வச்ச பேர் தான் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட். சரி, உரையாடு மென்பொருள் செயல். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதன் மூலம் வழங்கப்பட்ட சேவைகள் 76 இருந்தது. இது 275 விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமாக அதுக்கு என்ன பேர்? நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட். அடுத்து வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம். வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் அமைத்து அதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு மானியத்தை மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது மாநில அரசின் திட்டம். சரியா? வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் சூரிய மின் பலகைக்கு இந்த சோலார் பேனலுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை மானியம் வழங்க ரூபாய் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதே மாதிரி மத்திய அரசால் தொடங்கப்பட்டது பிரதான் மந்திரி சூரிய கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து ஸ்பீடு திட்டம். சரியா? பாருங்க, ஸ்பீட் ஷார்ட் நேம் செயற்கை நுண்ணறிவு. சரியா? தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட். ஷார்ட்டாக என்ன பேர் சொல்கிறாங்க? அதுக்கு
ஸ்பீடு திட்டம். சரியா, இந்த திட்டத்தின் மூலமாக விரைவான மற்றும் வெளிப்படையான திட்ட அனுமதி வழங்க 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சரியா, இந்த டிரான்ஸ்பரன்சியா, ஓகேவா, நம்ம வந்து திட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு யாருக்கு என்ன மாதிரி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கிளியராக பண்ண போகிறாங்க. சரியா, எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் அதுக்கு வச்ச பேர் தானே பேருமா ஸ்பீடு திட்டம், மறக்காதீங்க. ஓகேவா, அடுத்தபடியாக முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். சரியா, இந்த திட்டத்தின் கீழ் குடிநீர், சாலைகள், கழிவுநீர், போக்குவரத்து, பசுமை மின் ஆளுமை ஆகியவை ஒரே திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைந்த ஒரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2031ஆம் ஆண்டிற்குள் உலக தரத்தில் நகரங்களை உருவாக்கும் அந்த இலக்கை அடைவதற்காக 2117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்காக. சரிங்களா, இலக்காண்டு மறந்துடக்கூடாதுமா, ஏதாச்சும் இலக்கு சொன்னால் அதை விட்டுறாதீங்க. 2031. அடுத்து நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி நியூஸில் பார்த்து தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். சரியா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் சரியா பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி வேறுபாடு இல்லாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதற்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரியா, ஜூன் 22 தமிழக முதலமைச்சரின் பிறந்த தினம். அன்றைய தினத்திலிருந்து 2026ஆம் ஆண்டில் ஜூன் 22 பிறகு பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும், அதாவது அரசு மருத்துவமனையில் பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இந்த திட்டம் முறைப்படி செப்டம்பர் 15, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. திட்டத்தின் பேர் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அடுத்து பாருங்க, மை ஹோம் திட்டம். சரி, மை ஹோம்ங்கிறது ஒரு ஷார்ட் நேம். மாநில இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம், அதான் ஷார்ட்டானு சொல்கிறாங்க, மை ஹோம் திட்டம் சொல்கிறாங்க. இது சென்னை பெருநகரத்தில் அறிமுகம் செய்யப்படும். இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை ரூபாய் 15,000 கோடி ரூபாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் மூலம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 7 வருஷத்தில் 1 லட்சம் வீடுகள், குறைந்த வருமான குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான தரமான குடியிருப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, 1 லட்சம் வீடுகளை சரியா சூப்பராக கட்டி கொடுக்க போகிறாங்க அடுத்த 7 வருஷத்தில். எங்கே? சென்னை பெருநகரத்தில். அதுக்கு வச்ச பேர் தான் மை ஹோம். ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்து திருநர் நலன் மற்றும் அரண் இல்லம். சரியா, திருநங்கைகள் அப்படி சொல்லுவாங்களா, 3ஆம் பாலினத்தவர்கள். பாருங்கள், மாற்று பாலினத்தவருக்காக திறன் பயிற்சி, சுய தொழிலுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்படும். சரியா, இது தவிர ஆதரவற்ற அந்த திருநங்கைகளுக்கு, சரியா, திருநர்களுக்காக 5 மாவட்டங்களில் அரண் என்று அழைக்கப்படும் அந்த தங்கும் இடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து இந்த தோழி தங்கும் விடுதி சொல்லுங்க பார்க்கலாம். தோழி தங்கும் விடுதி எதனுடன் தொடர்புடையது சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து அரண் இல்லம், அங்கே பார்க்குறது தோழி தங்கும் விடுதி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா. ரூபாய் 50,000 வரை சுய தொழில் வங்கி கடனுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க திருநர்களுக்காக. 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக அண்ணனின் சீர்திட்டம். பாருங்க, தாய்மாமன் பார்த்தாச்சு, அடுத்து அண்ணன் வராரு. ஓகேவா, அண்ணனின் சீர்திட்டத்தின் மூலம் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும். சரியா, ஞாபகமா 8 கிராம், இந்த தாளுக்கு தங்கம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுவும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 812 கோடி ரூபாய். ஓகேவா, அடுத்து வெற்றி திறன் பயிற்சி திட்டம். ஓகேவா, அதை நான் முதல்வன் அப்படிங்கிற பேரில் ஒரு பழைய திட்டம் இருந்ததில்ல, அந்த திட்டத்துக்கு பேர் தான் இந்த வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு ரூபாய் 150 கோடி ரூபாய். ஓகேவா, அடுத்து டிஎன் சுடர். பாருங்க, டிஎன் சுடர் திட்டத்தின் மூலம் 1 லட்சம் படுக்கைகள் கொண்ட மாணவர் விடுதி, சரியா, மாணவர் விடுதி அமைக்கப்படும். சரியா, கஷ்டப்படுற தங்கி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்களா, அந்த மாணவர்களுக்காக உதவி செய்வதற்காக 1 லட்சம் படுக்கைகள் வசதி கொண்ட அந்த விடுதி அமைக்க போகிறாங்க, மாணவர் விடுதி. அதுக்கு வச்ச பேர் தான் டிஎன் சுடர். ஓகேவா, அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் முன்னாடியே, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். சரியா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் புதிய பெயர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். இந்த திட்டம் ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக காலையில் உணவு வழங்கப்படும் அந்த திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. இப்போது இந்த திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. செப்டம்பர் 17, 2026 முதல் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. சரிங்களா, இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை மட்டும் பார்த்துக்கோங்க, 710 கோடி ரூபாய். சார், 710 crore வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்காக நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, அடுத்து பாருங்க, ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். சரி, இந்த திட்டத்தின் மூலம் பழங்குடியினர் குடியிருப்புகளில், ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். யாருக்காக?
பழங்குடியினர் வாழும் குடியிருப்புகளில் எல்லா தேவைகளையும் சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். இதற்காக 250 கோடி ரூபாயை நிதியாக இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அகைன் பாருங்க, அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம். சரியா? இந்த திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில், சரியா, ஆதி திராவிடர், ஒவ்வொரு இதுக்கும் வார்த்தை முக்கியம். ஆதி திராவிடர்களா பழங்குடியினரா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியுடன் வாழ்க்கை தரம் உயர்வை உறுதி செய்ய 300 கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரியா? திட்டங்கள் முக்கியம். அதுக்கு யார் எந்த தலைவர்களின் பெயர் வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை நிலம் உரிமையாளர்களாக மாற்றும் நோக்குடன் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். சரி, விவசாய நிலங்களை பெண்கள் வாங்க வேண்டும். சரி, ஆதி திராவிடர் அந்த எஸ்சி எஸ்டி மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதற்காக ஒரு சலுகை கொடுக்குறாங்க. சரியா? இதன் மூலம் அந்த நிலங்கள் வாங்கும்போது முத்திரைத்தாள் வரி பதிவு கட்டணத்தில் முழு விலக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸம்ஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் வைக்கப்பட்ட பேர் தானேமா மண்ணின் மகள் திட்டம். பழைய பேர் நன்னிலம் நில உடைமைன்னு சொல்லுவாங்க. இப்போ மண்ணின் மகள் திட்டம். ஓகேவா? அடுத்து வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். சரியா? ஊரக பகுதியில் கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்காக வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது 5 செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். சரியா? ஏழை பெண்களுக்காக, கிராமப்புற மக்களுக்காக. ஓகேவா? அடுத்தபடியாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். சரியா? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். சரியா? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதோட முக்கியமான நோக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் தொழில் முனைவு, சரியா, தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அகைன் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். இங்கே பாருங்கள், வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சி உறுதி செய்யவும் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள, சரியா, அந்த நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபாய். ஓகேவா? அடுத்து விளையாட்டுத்துறைக்காக ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள். தமிழ்நாடு முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும். அதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படி சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமானது, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நியூஸில் வந்தது பாருங்கள், ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம். சரி, எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பிஜி டிகிரியாக இருக்கலாம் அல்லது ஒரு பிஹெச்டி மாதிரி ஒரு ஆராய்ச்சி படிப்பாக இருக்கலாம். வெளிநாட்டில் சேர்ந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கு, சரிங்களா, தமிழ்நாடு அரசால் நிதியுதவி வழங்கும் ஒரு திட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம். இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 131 கோடி ரூபாய். சரியா? அடுத்து பாருங்கள், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். சரியா? ஸ்கூல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக 10,000 அரசு பள்ளிகளில், சரியா, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அகைன் பெருந்தலைவர் காமராஜருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம், அதை அமைப்பதற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம், அதற்கும் காமராஜர் அவர்கள் பெயர். இங்கே சிறப்பு பள்ளிகள், அதற்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயர். ஓகேவா? அடுத்தபடியாக டிஎன் ஸ்பார்க் திட்டம். 5000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு இந்த டிஎன் ஸ்பார்க் என்ற திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து போதையில்லா தமிழ்நாடு திட்டம். சரியா? தமிழ்நாடு போதையில்லாத தமிழ்நாடாக மாற்ற வேண்டும். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 7 கோடி ரூபாய். ஓகேவா? அடுத்து அதிநவீன இலவச சைக்கிள் திட்டம். சரியா? 11th படிக்கிற 11வது படிக்கிற மாணவர்களுக்கு ஹெல்மெட்டு, குடிநீர் பாட்டில் வைக்கும் அத்தனை வசதியும் கொண்ட ஒரு அதிநவீன சைக்கிள் வழங்கப்படும். இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 277 கோடி ரூபாய். வழக்கமான சாதாரண சைக்கிள் இல்லாமல் ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிளை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வெற்றி மடிக்கணினி திட்டம். சரியா? கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 2000 கோடியில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிஎன் வெற்றி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறத்தில் இருக்கிற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தப்படும். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை ரூபாய் 6000 கோடி. சரி, ஒரு வில்லேஜ் ஏரியாவில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவையோ அதுக்காக தமிழ்நாடு அரசு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு வச்ச பேர் டிஎன் வெற்றி திட்டம், மறக்காதீங்க. சரியாம்மா? அடுத்து இது தவிர இதெல்லாமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள், அறிவிப்புகள். இது தவிர வேறு என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் இருக்குது லைட்டாக பாருங்கள். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கல்வி கட்டண உதவி வழங்கப்படும். முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. சரியா? நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு மருத்துவ படிப்பில் சேர்கிற மாணவர்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுப்பாங்களே, அதுதான் இது. அடுத்து ஹஜ். சரியா? ஹஜ் பயணம் மேற்கொள்வாங்களா முஸ்லீம்ஸ்லாம். அந்த ஹஜ் பயண மானியமானது ஏற்கனவே 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை
35,000 உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து கிறிஸ்தவ முஸ்லீம் மகளிர் உதவும் சரியா சங்கங்களுக்கு ரூபாய் 1.05 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கபஸ்தான்கள் மற்றும் கல்லறை தோட்ட மேம்பாட்டிற்காக 34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர முதியோர்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும். இதற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சரியா, சிறுபான்மை மக்களுக்கான முக்கியமான அறிவிப்பு லாஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்காக 1485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதே மாதிரி சரியா, அந்த அலையாத்தி காடுகள் சொல்லுவாங்க, அந்த மேங்க்ரோவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த டிஎன் ஷோர் அலையாத்தி காடுகள் மீட்பு திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று அறிவகம் என்ற பெயரில் ஒரு செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, இது எல்லாமே இந்த புதிய அரசோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அறிவிக்கப்பட்ட முதல் பட்ஜெட்டு. அடுத்து வர எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி திருப்பி பாருங்க. 100% சொல்கிறேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும்போது இந்த பட்ஜெட்டு கவனமாக இருங்க. சரிங்களா, இன்னொரு பதிவில் நம்ம வேளாண் பட்ஜெட்டை பற்றி கிளியராக பார்க்கலாம். கவனமாக இருங்க. இறுதியாக ரிவிஷனுக்காக ஒரு சில சூப்பர் 6 கேள்வி. ஓகேவா, சூப்பர் 6 கேள்வியில் முதல் கேள்வி பாருங்க, மாநில பட்ஜெட்டுடன் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, மாநிலத்தின் தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டிபியில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது? மூணாவது கேள்வி, டிஎன் வெற்றி திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? அடுத்து நான்காவது கேள்வி, வெற்றி 150 திட்டம் என்றால் என்ன? ஐந்தாவது கேள்வி, வெற்றி வீடு திட்டத்தின் மூலம் ஒரு வீட்டிற்கு வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, அண்ணன் சீர் திட்டத்தின் சிறப்பு என்ன? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.